வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 16ஆம் தேதி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்பயும் போல் 4 விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்கிறனால நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, இதனால நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எந்தெந்த முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்குது, ஸோ ஏதாவது பிரேக் பண்ணால் எங்கே வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டானதா, இல்லை மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் நம்ம பிசிஆர் ரேஷியோவும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இந்த 4 விஷயத்தையும் வச்சு நமக்கு பார்க்கும்போது ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இருந்துச்சு. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஸ்ட்ராங்கான கேப் டவுனுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக சைட்வேஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது இப்போ ஆல்மோஸ்ட் லைக் டைம் வந்து எனக்கு 8 மணி ஆகுது. அப்போ இந்த 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டோ பியரிஷ் மூமெண்ட்டோ கிடையாது. ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நம்ம கேப் அப் கேப் டவுன் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு சொல்லலாம். லைட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னையோட அனாலிசிஸ்க்கு நமக்கு பெருசாக உதவாது. காரணம் என்னென்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. வால்யூமாக இருக்கட்டும், கேண்டிலோட சைஸாக இருக்கட்டும், நமக்கு ஒரு பெரிய ஒரு பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரையோ இண்டிகேட் பண்ணுற மாதிரி இல்லை. ரெண்டாவது கேப் அப் கேப் டவுனை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ எங்கே போன நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை எங்கே முடிஞ்சிச்சோ அதிலிருந்து தான் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இஸ் லைக் நார்மலாக தான் இருக்குது. கேப் அப் அண்ட் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டான்னு. ஓகே, இப்போ நமக்கு நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டி வந்து போன வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் நம்ம என்னென்னா இந்த கேப் டவுன் வரும்போது எப்பயுமே இந்த கேப் ஃபில்லிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடக்கும். என்னென்னா மார்க்கெட் எப்பயாவது திடீர்னு ஒரு கேப் டவுன் வந்துச்சுன்னா இந்த கேப்பில் இருக்கிறவங்கள ஃபில் பண்ணும்ல. ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் சப்போஸ் இந்த ப்ரைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 24,800 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 24,600 ஓப்பன் ஆச்சு. அப்போது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் அங்கேயே இருக்கும். சப்போஸ் எக்ஸ்பைரி டே நடுவில் வந்துருச்சுன்னா சரி எக்ஸ்பைரியில் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நமக்கு வியாழக்கிழமை வரைக்கும் இந்த கேப் அப் வந்து கேப் டவுனில் கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணம் வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் நிஃப்டி 50 ரைஸ் ஆகலாம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆன 24,800 வரைக்கும் நிஃப்டி 50 ரைஸ் ஆகலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது. நான் வந்து S2ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, S2 அண்ட் இந்த இடத்துல R1. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,800. அப்போது மினிமம் 24,800 வரைக்குமாவது நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கே போகிறதுக்கும் சான்சஸ் கொஞ்சம் நிறையாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு சின்னதாக பாசிட்டிவ். அண்ட் இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தாங்கிறனால ஈஸியாக வந்து மார்க்கெட் மேலே ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்போது இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி 50 கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டி 50 வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல், இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்குது. ரெண்டாவது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பார்த்தாலுமே நமக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு டெத் கிராஸில் இருக்குது. டெத் கிராஸ்னால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பியரிஷ் மூமெண்ட்டில் இருக்குன்னு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் ஒரு ஓவராலாக செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குன்னு. எனக்கு அப்போது ஆனாலுமே எனக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த கேப் ஃபில்லிங்கிற கான்செப்ட் இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு டவுன்ஃபால் ஆகலான்னு. அப்போது டவுன்ஃபால் ஆனால் எது வரைக்கும் ஆகலான்னா ஒரு 24,700 இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 24,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரலாம். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நமக்கு 24,700ல் 800ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்போது 25,500 இங்கேருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்து 24,500 வரைக்கும் வரலாம். ஓகே, இதே தான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் சொல்லுது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அட் த மணி இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,718 இருக்குது.
அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆனால் 24,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலான் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் வந்து அதுவும் 25,000 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படின்னா நிறையா பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் இந்த பிசிஆர் ரேஷியோ லைக் 0.78 இருக்குது. சப்போஸ் 7.5 7.2 இருந்துச்சுன்னா நம்ம 100% பிலீவ் பண்ணலாம் மார்க்கெட் வந்து 25,000 ரீச் ஆகும்னு. ஆனால் 7.8 அப்படின்னா இட் இஸ் க்ளோஸ் டு 0.8. ஸோ 0.8னா ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு மார்க்கெட் ஸ்லைட்டாக மேலே போகலாம். ஏன்னா நமக்கு வந்து கேப் ஃபில்லிங் நடக்கணும், கொஞ்சம் மேலே போகலாம். ரெண்டாவது ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது டெத் கிராஸில் இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் டவுன் சைடில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ட்ரெண்டும் டவுன் சைடில் இருக்குது. இதை நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே காணாமல் போச்சு டேட்டா. ஆக்சுவலி மார்க்கெட் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நமக்கு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கரெக்ட். ஓகே, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஆனால் இதே இது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி நமக்கு ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு திங்கக்கிழமைக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் புஷ் ஆயிருச்சு. நிஃப்டியாவது 2-3 நாள் கேப் அப் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் டவுன் சைடு வந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டவுன் சைடு தான். ஏற்கனவே பேரிஷ் மார்க்கெட் டவுன் சைடு தான் போயிட்டுருக்கு ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனலில். ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி நமக்கு ஒரு கேப் டவுன் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கேப் டவுனில் நமக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது. கண்டினியூஸாக எப்படி டவுன்ஃபால் ஆகாமல் கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 55,500 இல்லைனா இந்த 55,500 கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. அப்போது பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் டெத் கிராஸ் இருக்குது. நம்ம சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் புஷ்ஷுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. அப்போ பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு ஃபாலிங் மார்க்கெட் தான். அண்ட் ஒரு ஆல் டைம் ஹை 57,000 தொட்டனால அங்கேருந்து நமக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் 55,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி இந்த வாரம் இல்லைனா இந்த மாதம் எக்ஸ்பைரிக்குள்ளே 55,000 தொட்டுட்டு தான் மார்க்கெட் திருப்பியும் மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் இந்த நம்ம ஒரு ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து 56,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் மேலே போகுமா புட் ஆப்ஷனுக்கு வருமானா பிசிஆர் ரேஷியோ வந்து கால் ஆப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மினிமம் ஒரு 0.7 இல்லைனா 0.75 இருக்கணும். ஸோ பிசிஆர் ரேஷியோ 0.9 இருக்கிறனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பை விட மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷனுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது 55,000. ஸோ இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே 55,000 டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி 50 சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு மேலே போயிட்டு திருப்பி டவுன்ஃபால் ஆகும்னு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.